ஔவையார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து 4வது பாடல் தருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் ஜெல்லாந்தையா அவர்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 4. எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்ய ஒண்ணாது, புண்ணியம் வந்து எய்தபோது அல்லால், கண் இல்லான் மாங்காய் விழ எறிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே, ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்ய ஒண்ணாது, புண்ணியம் வந்து எய்தபோது அல்லால், கண்ணில்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே, ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. யாருக்கும் எத்தகையோர்க்கும் புண்ணியம் வந்தபோது அல்லால், முன் செய்த புண்ணியம் வந்து கூடும்பொழுது அல்லாமல், ஒரு கர்மம் ஒரு காரியத்தை எண்ணி ஆலோசித்து செய்ய ஒண்ணாது, செய்ய முடிக்க இயலாது. ஆம் காலம் கைகூடும் காலத்திலே அவர்க்கு ஆகும், அது நிறைவேறும். மற்ற காலத்தில் செய்ய எண்ணுவது கண்ணில்லான் பார்வையற்றவன் மாங்காய் விழ, மரத்திலுள்ள மாங்காய் விழுவதற்காக எரிந்த வீசிய மாத்திரைக்கோள் ஆகும். மாத்திரைக்கோள் போலாகும். அதாவது ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டாலும் புண்ணியமான காலத்திலே தான் அது கைகூடும். மற்ற காலத்தில் செய்ய எண்ணுவது பார்வையற்றவன் மாங்காய் பறிக்க தன்னிடம் உள்ள கோலை வீசியது போலாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். எண்ணி ஒரு கர்மம் யார்க்கும் செய்ய ஒண்ணாது, புண்ணியம் வந்து எய்தபோது அல்லால், கண்ணில்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே, ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 4வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.